بسم حمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وقال نبينا صلى الله عليه وسلم قل قدر الله وقال أيضا فتوكل على الله إن الله يحب المتوكلين صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை நாம் எப்படி நம்ப வேண்டும், அவன் மீது நாம் தவக்குல் எப்படி வைக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே 3 விதமான நல்ல மனிதர்களுடைய சரித்திரங்களை அல்லாஹ் சொல்லுவார். அந்த ஆயத்து தான் இன்று ஓதப்பட்டது. ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட மாட்டான். அவன் முழு நம்பிக்கை வைப்பவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று சொல்லுகிறார். 3 நபர்கள், நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பிரஸ்தாபித்து சொல்லுவான். இந்த 3 பேர்களுடைய நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் வெறுமே வாயிலே வட சொல்றோம். நம்ம அல்லாஹ்வை நம்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நிச்சயமா நம்ம அல்லாஹ்வை நம்புறோம்னு வாயில மட்டும்தான் சொல்றோமே, உள்ளால் சொல்லதில்லை. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை இருந்தது, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு நம்பிக்கைகள் இருந்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பாடம் விட்டு காட்டுவான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்கன்னா, எப்ப பார்த்தாலும் மெஹராப்ல இருப்பாங்க. மெஹராப்னா இது, இங்கே தான் சஜிதாவில் இருப்பாங்க. அவங்க ஒரு நபி, சஜிதாவிலே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 100 வயசாச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்கறாங்க. வயசு 100 வயசாச்சு, குழந்தை வேணும்னு கேட்கிறாங்க. முழு நம்பிக்கை, ரப்பு எனக்கு குழந்தை கொடுப்பான் என்று நம்பி அவர்கள் முழு நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து குழந்தை வேணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. 100 வயசாச்சு. ஆனா அல்லாஹ் கேட்ட விஷயத்தை சொல்றான், உனக்கு குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, எனக்கு எப்படி குழந்தை வரும்? உலக காரணங்களை பார்த்தால் குழந்தை வருமா? அந்த வசனங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். வஹலல் அல்மு மின்னி வஸ்அலர் ரௌசு ஷைபா. எனக்கு எலும்பெல்லாம் பலகீனமாயிடுச்சு, தலையெல்லாம் நிறைச்சு போச்சு. எனக்கு எலும்பெல்லாம் பலகீனமாச்சு, தலையெல்லாம் நிறைச்சு போச்சு. வகாலத் இம்ராத்தி ஆக்கிரா. என் மனைவியோ ஒண்ணுமில்ல, ஒருத்தன் செல்லு திருட வந்தான், அவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணு இல்லை. வஸ்தாலர் வகாலத் இம்ராத்தி ஆக்கிரா. அவன், என்னுடைய மனைவி பிள்ளை பெறுவதற்கு உண்டான எந்த ஒரு காரியமும் இல்லை, மாதவிடாயி நின்று போச்சு, அவ மலடியா இருக்கிறா, எப்படி குழந்தை பிறக்குன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், கதாலிக்க, அது அப்படித்தான். உனக்கு 100 வயது ஆனாலும் சரி, நீ நம்பிக்கையில் என்னிடத்தில் கேட்டாய், நம்பியவர்களை நான் பிரியப்படக்கூடியவன், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்பவும் திரும்பி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்ற ரப்பே, அதுக்கு என்ன அடையாளம்? என் மனைவி கர்ப்பமாகுவாள் என்பதற்கு அடையாளம் என்ன? அல்லாஹ் சொன்னான்,
நீங்க 3 நாளைக்கு பேசாம போயிருவீங்க, ஊமையா போயிருவீங்க. நல்லா பேசிட்டு இருந்தா அவர் ஊமையா போயிட்டா தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்க மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய சரித்திரங்கள் நிறைய நெடிய சரித்திரம், சுருக்கமாக நாம் சொல்லி முடிப்போம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்ச நாள் அப்படி அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. திடீர்னு மெஹராப்ல நின்றுட்டு பேச முடியல, அவங்களால பேச முடியலன்னா ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு. என் மனைவி கர்ப்பமாயிட்டா என்பதை அவர்கள் முடிவு பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. மனைவி கர்ப்பமாயிட்டாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷமா அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. 100 வயதும் ஆயும் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோடு கேட்கிறாங்க. அவங்க உடல்ல நம்பிக்கை இல்லை, அவங்க உடல்ல குழந்தை உண்டான நம்பிக்கை இல்லை. தலை நிறையாகிவிட்டது, வயசாயிடுச்சு, மனைவிக்கு குழந்தையை சுமக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, சத்து இல்லை. இப்படி எல்லாம் இல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் ரப்பு எனக்கு குழந்தை கொடுப்பான்னு கேட்டாங்க. அந்த நம்பிக்கையோடு கேட்டதால் அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். கொடுத்தது மட்டுமல்லாம அந்த குழந்தைக்கு பெயரையும் அல்லாஹ் சூட்டுறான். யஹ்யான்னு பேர் வைங்கன்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனு குழந்தையை அவங்களுக்கு கொடுத்து யஹ்யான்னு பேர் வைங்கன்னு சொல்லிட்டான். எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். பலம்மக்கு பி துஆஇ ரப்பி ஷக்கியா, நான் விடமாட்டேன் ரப்பே, நீ எனக்கு குழந்தை கொடுக்குற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன கேட்பாங்க? ஃபஹபிலி மில்லதுன்க வலியா, எனக்கு ஒரு குழந்தையை கொடு, எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர்கள் கேட்ட நம்பிக்கையால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 100 வயதான பின்னாலும் அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். இது அல்லாஹுவின் மீது வைத்திருந்த தவக்குல், முழு நம்பிக்கை, இறைவன் மீது வைத்த முழு நம்பிக்கையினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையான விஷயங்களை நம் மீது கேட்கிறான். அல்லாஹ் மனிதர்கள் உலகத்தை நம்பி வாழுகிறார்கள், ஆனால் உலகத்தை நம்பி வாழக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரிதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண் துணை இல்லை, ஆனால் அவர்களுக்கு குழந்தை எல்லாம் கொடுக்கிறான். அவங்க கேட்கிறாங்க, ரப்பே இது எப்படி நடக்கும்? என்னை ஆண் தொடவே இல்லை, எந்த ஆணையும் நான் தொடவில்லை, எந்த ஆணும் என்னிடத்தில் அவர்கள் வாழ்க்கையை நடத்தவில்லை. இப்படி இருக்கின்ற நேரத்தில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்ப அல்லாஹ் சொல்றான், கதாலிக்கு இதான் ஒரு விஷயம். நான் அல்லாஹ் உங்களை யாழைத்தினி மித்து கபுல ஹாதா என்று சொன்னார்கள். நான் இந்த இழிவான பேருக்கு நான் செத்தே போயிருக்கலாமேண்டாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அது அப்படித்தான் நடக்கும், உங்களுக்கு கர்ப்பமாகும், அந்த குழந்தை பிறந்தா ஈசான்னு பேர் வைங்கன்ட்டு அல்லாஹ். வஹுஸி இலைக்கி பிஸிதீன் நக்லத் துஸாகித் அலைஹி ருத்தபன் ஜனியா, ஒரு மரத்தடிக்கு போங்க, அந்த மரத்தை உழுக்குங்க, பேரிச்சம்பழம் கொட்டும், கீழே ஊற்று இருக்கும், குடியுங்கள் நல்லா சொன்னான். நம்பிக்கையோடு போனாங்க. மரத்தை உழுக்க முடியாது அவங்களால, அவங்க கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அவங்க தொட்டாங்க, மரத்துல இருந்து பழம் உழுந்துச்சு. நீங்க நம்புங்க, அல்லாஹ் கொடுப்பான். இதுக்கு பின்னால இன்னும் நம்பிக்கை அவர்களுக்கு வரவில்லை. இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, ரப்பே இவ்வளவு இழிவான கேள்வி மக்கள் எல்லாம் என்னை கேட்பாங்களே, நான் நல்ல குடும்பத்தில் வந்தவனாச்சே, என்னை மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆண் துணை இல்லாமல் குழந்தை பெற்றிருக்கிறேனே, அது எப்படி இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சுட்டேன்னு மக்கள்லாம் சொல்லும் போது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்ட உடனே அல்லாஹ் சொன்னான், கவலைப்படாத, 3 நாளைக்கு நீ நோன்பு வச்சுக்க, பேசா நோன்பு வச்சுக்க. பேசா நோன்பு, யார்ட்டையும் பேசாத. யாராவது வந்து உன்கிட்ட கேட்டாங்கன்னா குழந்தை எப்படி வந்துச்சு, ஒரு ஆண் உன்னை தொடல, யாருமே உன்னை கல்யாணம் முடிக்கல, எப்படி உனக்கு குழந்தை வந்துச்சுன்னு கேட்டா நீ என்ன சொல்லு, குழந்தையை காட்டுன்னு சொன்னாங்க. நீங்க குழந்தையை காட்டு, நீ பெற்றெடுத்த ஈசாவை காட்டு என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னது போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்லாம் வந்து கேட்டாங்களா குழந்தை பெற்றதுக்கு பின்னாடி, என்ன குழந்தை பெற்றுட்டு வந்துட்டேன், என்ன இந்த மாதிரி ஒரு இழிவான வேலையை செஞ்சுட்டேன்னு. அவங்க சொன்னாங்க, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், என் குழந்தைகிட்ட கேளுங்கன்ட்டாங்க. என் குழந்தைகிட்ட கேளுங்கன்ட்டாங்க. அப்பவும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நான் அல்லாஹுவை நம்பினேன், என் மீது அல்லாஹ் ஒரு குறையும் வைக்க மாட்டான். ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். நிச்சயமாக அல்லாஹுவை நம்பியவர்களை ஒரு காலமும் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று நம்பினார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இடத்துல கையை காட்டினாங்க, அங்க பாருங்க கேளுங்கண்டு. அவங்க கேட்டாங்க மக்கள்லாம், கைஃப நுக்கல்லிம மன்கான ஃபில் மஹ்தி சபியா,
தொட்டில இருக்கிற குழந்தை எப்படி பேசும்? பேசினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில படுத்திருக்கும் போதே இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப வஜாலனி நபியா சொன்னார்கள், நான் அல்லாஹுவின் அடிமை, என் தாய் பத்தினியானவள், அவரை எந்த ஆணும் தொடவில்லை, அல்லாஹுவின் மூலமாக கொடுக்கப்பட்டவன் நான் அல்லாஹுவின் அடிமை. அந்த வார்த்தையில கூட இருக்குது, என்ன இருக்குன்னு சொன்னா அல்லாஹுவின் குமாரன் அல்ல, நான் அல்லாஹுவின் அடிமை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதர் அவர் அல்லாஹ்வின் பிதாவின் குமாரர் என்று சொல்லக்கூடிய இன்றைய கொள்கையில இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுவின் அடிமை, அல்லாஹ்வின் குழந்தை அல்ல. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி அவர்களுக்கு கொடுத்தான். முழு நம்பிக்கை வைத்தார்கள். குழந்தை இடத்தை காமிக்க சொன்னா குழந்தைகிட்ட காமிச்சாங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து எல்லா வேலையும் செஞ்சதுனால அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தாங்களாம். காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு குருவி அவங்கள பார்த்து சிரிச்சுச்சான். சிரிச்ச உடனே என்னன்னு கேட்டாங்களா, என்ன சிரிக்கிறேன்னு கேட்டாங்களா. ஒன்றும் இல்லை, வேடன் ஒருத்தன் என்னைய பிடிக்கிறதுக்காண்டி ஒரு வலையை போட்டு உட்காந்துருக்கிறான், ஒரு வலையை போட்டு உட்காந்துருக்கிறான். ஆனா என்னுடைய பார்வை எவ்வளவு தெரியுமா, நான் வானத்துல பறக்கும் பொழுது என்னுடைய பார்வை பூமியில இருக்கக்கூடிய எறும்பை பார்க்கும் அளவிற்கு எனக்கு திறமை அல்லாஹ் பார்வையில கூர்மையை கொடுத்திருக்கிறான். அங்கிருந்து பார்த்துட்டு அந்த எறும்பை சாப்பிட்டுருவேன் வந்து, அவ்வளவு கூர்மையான பார்வையை கொடுத்திருக்கிறான். அவன் என்னைய சாதாரணமா புடிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான், அவன் என்னைய சாதாரணமா புடிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான், என் பார்வையில தாண்டி அவனை பிடிக்க முடியாது அப்படின்னு அந்த பறவை சொல்லி சிரிச்சுச்சான். இதை கேட்டுட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை கடந்து போனாங்க. கடந்து போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பார்த்தா அந்த குருவி வலைக்குள்ள மாட்டிட்டு முடிச்சிட்டு வலைக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. வலைக்குள்ள மாட்டின உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த குருவிட்ட கேட்டாங்களாம், போகும்போது அவ்வளவு விவரமா பேசுனேன், என் பார்வையை தாண்டி உன்னால பிடிக்க முடியாது, என் பார்வை எவ்வளவு பெருசு அப்படிலாம் நீ சொன்னியா இல்லையா, இப்ப மாட்டிட்டு முழிக்கிறியே என்று கேட்ட உடனே அந்த பறவை அழகான ஒரு வார்த்தை சொன்னதான், இதா கத்தர அமியல் பசுருன்னு சொல்லிச்சான். இதா கத்தர, அல்லாஹுவின் தக்தீர் முடிஞ்சு போச்சுன்னா பார்வை குருடாகி வரும்னு சொல்லிச்சான். உண்மைதான், அல்லாஹுவினுடைய விதி முடிந்து விட்டால் எல்லாம் முடிந்து போய்விடும். மனிதன் இதைத்தான் அல்லாஹுவின் விதி என்பதை நம்ப வேண்டும். அதற்கு பின்னால் உலகத்தின் வஸ்துக்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். முதல்ல அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு செய்வான், அப்படி செய்ய முடியல கிடைக்கல அப்படின்னு சொன்னா கடைசியா கத்தரல்லாஹ், அல்லாஹ் இப்படி செய்து விட்டான் என்பதைத்தான் சொல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும். கடைசியாக அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாகனத்தை நீங்கள் கட்டி போடுங்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள் சொன்னாங்க. வாகனத்துக்கு நம்ம பூட்டு போட்டு வைக்கணும். பூட்டு போடாம வச்சுட்டு போனா திருடு போயிடும். நல்லா பார்த்துக்குவான்ட்டு பூட்டு போடாம போனா திருடு போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாகனத்தை கட்டி போடுங்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொன்னார்கள். அதைத்தான் இறைவனின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ரமலான் மாதம் நிறைய நன்மைகளை செய்யறோம், பாவங்களை விட்டு தூரமா இருக்கிறோம். அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கிறான், ரமலான் மாசத்துல உங்களுக்கு எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன், கோடான பாவங்களை மன்னிக்குகிறேன் என்று சொல்லுகிறான். முழு நம்பிக்கை நம்மள்ட்ட வரணும். ரப்பே, என் பாவங்கள் முழுக்க மன்னிக்க கூடியவன் நீதான், என்னுடைய நன்மைகள் முழுக்க நன்மைகளாக மாற்றக்கூடியவனும் நீதான், ரமலானிலே செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடியவனும் நீதான். ரமலான் மாதம் நமக்கு நம்பிக்கையுள்ள மாதம் என்பதை நமக்கு பாடமாக சொல்லுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் செய்த அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் எல்லாம் மன்னிக்க வேண்டும். இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான கைதுகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் முழுமையாக தருவான் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்ல கூட்டமாக என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் ஒரு குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.